Hello, hi everyone, welcome to the Trade Minds Crypto YouTube channel. நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட் ஏன் டவுன்ஃபால் ஆச்சு, இவ்வளோ பெரிய டவுன்ஃபால், ஆல்மோஸ்ட் எவ்வளோனா ஒரு 5000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஏன் டவுன்ஃபால் ஆச்சு. ரெண்டாவது, பிடிசியை நம்ம இப்போ பை பண்ணலாமா, பை பண்ணால் அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகும், இல்லை செல் ஆகுமா, இல்லை செல் பண்ணால் எவ்வளோ தூரம் கீழே செல் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எந்த கிரிப்டோவை நம்ம பை பண்ணி செல் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஐ மீன் 5 to 10% இந்த மார்க்கெட் கேப்லேயே நம்ம 10% எடுக்க முடியுமா அப்படின்றத மொத்தத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டை பாருங்களேன். பிடிசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிடிசி அனலைஸ் பார்ப்போம். பிடிசி இப்போ டவுன்ஃபால் ஆகிக்குது. டவுன்ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம டவுன்ஃபால் ஆச்சுன்னு நம்ம சொன்னோம்ல, அதுக்கு காரணம் என்னென்னு வச்சுக்கி, நமக்கு யூஎஸில் ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா சாம் பேங்க்மேன் ஃப்ரைட். இங்கே ஃபோட்டோ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டால், இவர் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குதா, பைபெட், குகு காயின், பிட்கேட், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்க மாதிரி எஃப்டிஎக்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, இது ஃபுல்லி ரன் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில். இதில் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க காரணம் கேட்டிங்கன்னா, $8 பில்லியன் நான் வச்சுக்கோங்க, $8 பில்லியன் இவர் கஸ்டமர்கிட்ட ஃப்ராட் மூலிமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கினார். சிம்பிளி சொன்னேன் எப்படின்னு வச்சுக்கேன், இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க வேலெட் பைபெட்டுக்கு தான், பைனான்ஸ் தான், அந்த எக்ஸ்சேஞ்சில் வேலெட்டில் காசு இருக்கும். அந்த காசை இல்லீகலாக இல்லை டாக்ஸேஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இல்லீகல் மீன்ஸ் மூலிமா இவர் அந்த காசெலாம் எடுத்துக்கிறார். இந்த ஃப்ராடுத்தனம் இப்போ தான் தெரிஞ்சுதான். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணால் $8 பில்லியன் தட்ஸ் எ ஹியூஜ் அமௌண்ட். அதனால இவருக்கு 25 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துக்கிறாங்க. இது யூஎஸில் முந்தா நேற்று தான் இவர் அரெஸ்ட் பண்ணனால மார்க்கெட் இந்த கிரிப்டோ கரன்சி மேலே இருக்கிற இந்த நம்பகத்தன்மை நிறைய பேர் குறைஞ்சிருந்தனால, நிறைய இந்த வேல்ஸ்னு சில பேர் சொல்லுவாங்க. வேல்ஸ்னால் யாருன்னா, இந்த 1000 பிடிசி வச்சுருப்பாங்க. ஒரு பிடிசி பார்த்தீங்கன்னா $65,000 கிட்ட இருக்குது. இப்போ அதுமாதிரி 1000 பிடிசினா, அந்த 1000 பிடிசி வச்சுருப்பாங்களா, அதுக்கும் மேலே வச்சுருக்கவங்க வேல் சொல்லுவாங்க. அவங்களாம் செல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்சைடர் நியூஸ் வந்துருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இப்போ 5000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிதுக்குன்றாங்க. ஓகேவா? தென் அப்படி சில பேர் எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கும். இப்போ மார்க்கெட் ஹால்விங்னு வருது. ஹால்விங்கும் போது இப்போ மார்க்கெட் அப்சைட் ஆகுமா அப்படின்ற மாதிரி டவுட் வந்தால், அதுக்கான கேள்விக்கான பதில் தான் இப்போ இங்கே பார்ப்போம். நல்லா வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் ஹால்விங் வரும். கண்டிப்பாக ஹால்விங்கில் மார்க்கெட் அப்சைட் ஆகும், பிடிசி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கு ஹால்விங் பற்றி தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஹால்விங் ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு இனிமேட்டு அதுக்குன்னு உங்களுக்கு வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், ஹால்விங்கிறது என்னன்னா, ஹால்ஃபுன்றாங்களே அதுதான் ஹால்விங்கிறாங்க. இப்போ கிரிப்டோ இப்போ சர்க்குலேஷன் எவ்வளோக்குன்னா ஆல்மோஸ்ட் 6.25 பிடிசி. ஐ மீன் இந்த மைனிங் இல்லாமல் அது ஒரு சரி கணக்கு. இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவோம். ஓகேவா? ஹால்விங் வரதுக்கு முன்னாடி இன்னும் 17 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துடும்ன்றது நம்பிக்கை இருக்குது எல்லா ஒரு இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸுக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். இப்போ பிடிசி இங்கே பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுற லெவலுக்கு இப்போ இன்னும் பிடிசி கரெக்டாக க்ரியேட் ஆகலை மார்க்கெட்டு. ஸோ நம்ம அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம பெரிய மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பிடிசி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதான் நம்ம அடுத்த கேள்வி. ஐ மீன் நம்ம ஒரு ட்ரேடராக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம 4 ஹவர்ஸில் பார்க்குற மாதிரி டேல பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆகுது. தென் டவுன் 4 இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிதுல. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் எடுக்கும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிற மாதிரி நல்லா நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு இப்போ சப்போர்ட் கிட்ட ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும்னா இங்கே ஹோல்ட் ஆகும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பிரேக் அவுட் கொடுக்குன்னா அங்கே போயிட்டு இப்படி ஹோல்ட் ஆகணும். அப்போ மட்டும்தான் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கும். அதை தவிர்த்து இவ்வளோ தூரத்தில் கீழே இங்கே வரும்போது இங்கே பிரேக் அவுட்லாம் கொடுக்காது. குறைஞ்சி இங்கே 1 or 2 days நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட் இங்கே ஹோல்ட் ஆகும். அதுக்கடுத்து வேணால் பிரேக் அவுட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பையிங்க்கு தான் இப்போதைக்கு நம்ம பையிங்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணோம். இப்போ நம்ம பையிங்க்கு சொன்னீங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு டைம் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம டைம்னா ஒரு 5:30 இருக்குது. நீங்கள் கேட்கலாம் 5:30 ஆகுது, ஆனால் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது ஒரு 6 o'clock 7 o'clock கிட்ட போஸ்ட் பண்ணுவீங்க. நாங்கள் இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமு
அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் அதான் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த டைமிங்கில் வந்து பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணுன்னா கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அப்படியும் இல்லையா எங்களுக்கு வந்து எங்கிட்ட வந்து பர்சனலாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்கன்னா இங்கே கீழே வாட்ஸ்அப் கால் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து நம்ம மினி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம், பெட்டராக இருக்கும். இப்போ மார்க்கெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல டவுன்ஃபால் தான். மொதல் விஷயம், மார்க்கெட்டுக்கு வந்து இந்த லெவல் பார்த்தீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இப்போ மார்க்கெட் வந்து 63,809க்கு பிரேக் அவுட் கொடுத்தானா அவன் ஒரு பெரிய செல்லிங்க்கு போவான் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 65,300 தான் வந்து நம்ம ஒரு பையிங் சைன் கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் போகும் 64,350 380. தட்ஸ் எனஃப். ஓகேவா? 64,380 இதுவே போதுமானது தான். மார்க்கெட் இங்கே வந்து வர வர அப்படியே ஸ்மால் டவுன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே வந்து ஒரு பையிங் சைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 64,400 or 380 கரெக்டான லெவல். 65,000 வந்து 65,350 நம்ம பை பண்ணிக்கலாம். சாரி, வச்சு நேற்று பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு பை பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரி, டார்கெட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மினிமம் டார்கெட் நம்ம வந்து 66,500 வரைக்கும் வச்சுக்கலாம். தட்ஸ் எனஃப். கண்டிப்பாக வந்து நம்ம 65,000 வாங்கி பை பண்ணால் குறைஞ்சி 1000 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகும். ஏன்னா இவ்வளோ பெரிய பீரிஷ் மார்க்கெட் வந்ததில்ல. இங்கே செல் பண்ணுங்க, ஒரு சின்ன லெவலாச்சும் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஒரு மார்க்கெட் ஒரு புல் பேக் வரும். அதுக்கடுத்து மேலே போனோன்னே நம்ம திரும்பி வந்து செல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். இன்னும் செல் பண்ணலாமா பை பண்ணலாமா, அந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து பையிங்கில் தான் இருக்கணும் நம்ம சொன்ன ப்ரைஸுக்கு. காரணம் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதனால். ஓகேவா? நான் வந்து பெரிய டார்கெட் இங்கே அதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன டார்கெட்டில் க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். சரிங்களா? இதான் வந்து நம்மளோட பிடிசி. சரி, ஓகே. இப்போ நம்ம பிடிசி அனலைஸ் பண்ணிச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது கிரிப்டோ இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, அப்சல்யூட்லி ஒரு மினிமம் நல்ல டார்கெட் உள்ள கிரிப்டோஸ் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. அதான் ARKM. நம்ம வந்து ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணுறவங்க கிடையாது, நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறவங்க. ஸோ அதனால் வந்து இது ஃபண்டமெண்டலி நீங்கள் நினச்சிக்கணும், அப்புறமேட்டு நீங்கள் வந்து பை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ARKM இது வந்து நம்ம டேயில் நம்ம பார்க்கணும் அனலைஸு. இங்கே பார்த்தீங்கன்னா டேயில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ட்ரெண்டு வந்து டே வந்து ஃபார்ம் ஆகினுக்குது. நல்லா வச்சுக்கோங்க. இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செல்லிங்க்கு இங்கே ஒரு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகினுக்குது. எனக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் உஷாராகணும். இந்த இடத்துல பையிங்க்கு நம்ம கொஞ்சம் அத்தட்டிக்காக இருக்கணும். ஸோ நம்ம எந்த இடத்துல பை பண்ணலாம்? சரி, அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிக்குதுல, அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிக்குது. இது வந்து பிரேக்கோட செல்லிங்க்கு நம்ம பார்க்கலாம். பட் மார்க்கெட் வந்து பிடிசி வந்து ஒரு பெரிய செல்லிங்கில் இருந்தால் நம்ம இது செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகேவா? இங்கே பாருங்கன்னா ARKM பார்த்தோன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம். எப்படின்ற மாதிரி ரிஸ்க்னா, நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து பை பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம மினிமம் டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த லெவலை வந்து திரும்பி ரீச் பண்ணுவோம். ரீச் பண்ண ஒரு சில விக்கு மாதிரி கொடுத்தா கூட நம்ம டார்கெட் வந்து அங்கே நம்ம போட்டுடலாம். ஜஸ்ட் அதான் இப்போதைக்கு குட் திங். ஓகேவா? இங்கேருந்து நம்ம எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 5% கண்டிப்பாக கிடைக்குது. நம்ம டெய்லி அனாலிசிஸில் நம்ம 5% நம்ம கொடுப்போம்னு சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரி 5% சொல்லியாச்சு. இது வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேலேயே 5%, ஆனால் கீழே வந்து 6.40%. இது 1:1க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தோணும். காரணம் என்னன்னா, இப்போ வந்து பிடிசி வந்து ஒரு புல் பேக் கிடைக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். மற்ற கிரிப்டோலாம் வந்து இந்த மாதிரி கரெக்டான பேட்டர்னிக்கு ஸ்ட்ராட்டஜிக்கில் நமக்கு வரலை. பட் இது வந்து பாருங்களேன், இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. தட் மீன்ஸ் நமக்கு நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் தான் ஆகுதே தவிர ஒரு செல்லிங் பெரிய லெவலுக்கு ஆகலை. ஸோ அதனால் வந்து நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த கிரிப்டோ எடுத்தோம். பட் நமக்கு பிடிசியே இஸ் பெஸ்ட் தான். பிடிசி 1500 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ரேலி ஆகும். அதுக்கடுத்து இது அப்சைடில் பிரேக் அவுட் கொடுத்தானா நமக்கு ஒரு பெரிய லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதில் சந்தேகமே கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்களா, இப்போ டவுன்ஃபால் ஆச்சா இந்த மாதிரி இப்போ கீழே இப்படி போனோன்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தா இது ஈஸியாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட்டை வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோ கூட தேவையில்ல. நம்ம இந்த லெவல் 2.76945 மேலே இதில் இந்த லெவல் நம்ம இது கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனோன்னா நம்ம பெரிய லெவல் எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து
இந்த லெவலையும் அண்ட் தென் செகண்ட் டார்கெட் இங்கேயும் தேர்ட் ஹையஸ்ட் மோஸ்ட் இவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஓகேவா, நம்ம பை பண்ணலாம். பட் இங்கே இருக்கிற சின்ன ரிஸ்க்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜை நம்ம ரிஸ்க்காக மெயின்டைன் பண்ண போகிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் இதில் வந்து ஒரு பெரிய நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு பிளான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பிளான் மட்டும் சொல்லிடுறோம். அதுக்கடுத்து நம்ம அடுத்தபடியாக பார்ப்போம். என்னென்னா நம்ம வந்து பை தான் பண்ண போகிறோம். மார்க்கெட்டு இப்போ பையிங் ரவுண்டு ஆக போகுது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிற ஒரு கிரிப்டோவை பை பண்ண போகிறோம். மார்க்கெட்டு பையிங்கில் இருந்தால் எல்லா கிரிப்டோவும் பையிங்கில் போவோம். இது ஒரு எழுதப்படாத ஒரு ரூல். அப்படி இருக்கும்போது நம்ம எங்கள் ட்ரெண்டில் இருக்கும்போது பை பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து பிரேக் கொடுக்குற சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையர். அப்படி இருக்கும்போது என்ன, இதையும் பிரேக் கொடுக்குறது ஹல்லுன்னு மேலே போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் நம்ம இங்கே போட்டுருவோம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணால் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் நம்ம இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு சிக்னல் ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, அண்ட் தென் பாய்.